சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் வியாழக்கிழமை வரை வெயில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கும் அதிகமாக இருக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களிலும் ராணிப்பேட்டை மற்றும் வேலூரின் சில பகுதிகளில் மட்டும் வெப்ப அலை வீசும் என்றும் தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் வெப்ப அலைக்கு வாய்ப்பு இல்லை என்றும் பிரதீப் ஜான் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல கன்னியாகுமரியில் அதிக மழையை எதிர்பார்க்க முடியாது என்றும் கூறியுள்ளார். வெப்ப அலையிலிருந்து புதுச்சேரி ஓரளவு தப்பியுள்ளதாகவும் எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு அளித்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கடந்த மார்ச் 21ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அமலாக்கத்துறையின் கடும் எதிர்ப்பை மீறி மே 10ஆம் தேதி கெஜ்ரிவாலுக்கு நிபந்தனையுடன் இடைக்கால ஜாமீனை உச்சநீதிமன்றம் வழங்கியது. கடைசி கட்ட தேர்தல் நடைபெறும் ஜூன் 1ஆம் தேதி வரை அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இடைக்கால ஜாமீனை மேலும் 7 நாட்கள் நீட்டிக்க கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியின் டெல்லி அமைச்சர் அதிஷி தெரிவித்துள்ளார். தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் 7 கிலோ எடை குறைந்திருப்பதால் அவருக்கு சிடி ஸ்கேன் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறி மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தடை செய்யப்பட்ட அமைப்பின் ஆதரவாளர்களான சென்னையை சேர்ந்த 6 பேர் ஊப்பா சட்டத்தின் கீழ் கைதான நிலையில் இந்த வழக்கை என்ஐஏ அதிகாரிகள் விசாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தடை செய்யப்பட்ட ஹிஸ்ப் உத் தஹ்ரீர் என்ற பயங்கரவாத இயக்கத்தில் இணைந்து செயல்பட்டதாக ராயப்பேட்டையை சேர்ந்த அமீது உசேன், அவரது தந்தை அகமது அன்சூர், தம்பி அப்துல் ரஹ்மான் ஆகியோரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். அவர்களைத் தொடர்ந்து தண்டையார்பேட்டையை சேர்ந்த அகமது அலி, முகமது மௌரீஸ், ஜாவித் ஆகியோரும் கைதாகினர். இதனையடுத்து 6 பேரும் ஊப்பா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கைதான தந்தை, 2 மகன்கள் உள்பட 6 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க சைபர் கிரைம் போலீஸ் திட்டமிட்டுள்ளனர். மேலும் நாட்டு இறையாண்மைக்கு எதிராக பேசிய வீடியோக்களை நீக்கவும் யூடியூப் நிறுவனத்திற்கு சைபர் கிரைம் போலீசார் கடிதம் எழுதியுள்ளனர். இதனிடையே இவ்வழக்கை என்ஐஏ அதிகாரிகள் விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் அது தொடர்பான விவரங்களை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் என்ஐஏ கேட்டு பெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே இந்த அமைப்பின் ஆதரவாளர்கள் மீதான 2 வழக்குகளை என்ஐஏ விசாரிக்கும் நிலையில் இந்த வழக்கையும் சேர்த்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளது. ஒரு நிமிட செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக திருப்பூர் அருகே விநாயகர் கோயில் கட்டுவதற்கு தானமாக நிலம் கொடுத்த இஸ்லாமியர்கள் குடமுழுக்கு விழாவிற்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினர். படியூர் அருகே ஒட்டப்பாளையம் ரோஸ் கார்டன் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. இங்கு இந்து மற்றும் இஸ்லாமியர்கள் சகோதரத்துவத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த பள்ளிவாசல் உள்ள நிலையில் இந்துக்கள் கோயில் கட்ட அப்பகுதியைச் சேர்ந்த ஜமாத் அமைப்பினர் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 சென்ட் நிலத்தை தானமாக வழங்கினர். கோயில் கட்டும் பணி நிறைவடைந்த நிலையில் குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற்றது. இதற்கான சீர்வரிசை பொருட்களை இஸ்லாமியர்கள் வழங்கினர். எங்களுக்கு ரொம்ப மன திருப்திங்க. நாங்கள் எல்லாமே சகோதரர்கள் மாமச்சனாத்தை பழகிறோம். எந்த ஒரு வேற்றுமையும் இது கிடையாதுங்க. இடம் கேட்டோம், கொடுத்தாங்க. நல்லபடியாக கோயில் கட்டினா சப்போர்ட் பண்ணாங்க. இந்த கோயில் ஒற்றுமையின் சின்னமாகவும் வருங்கால சன்னதியினுடைய இந்த கோயில் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாகவும் விளங்கும் என்பது ஐயமில்லை. கோயில் விழாவில் அன்னதானம் வழங்கவும் இஸ்லாமியர்கள் சார்பில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நடப்பு கல்வியாண்டில் பணியிட மாறுதல் கலந்தாய்விற்கு 82,479 ஆசிரியர்கள் விண்ணப்பித்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பொது மாறுதல் கலந்தாய்வில் பங்கேற்க விருப்பமுள்ள ஆசிரியர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய மே 25ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடக்க கல்வி இயக்க நிர்வாகத்தின் கீழ் பணிபுரியும் 18,920 பேர் இடைநிலை ஆசிரியர் மாறுதலுக்கும் 9,295 பேர் பட்டதாரி ஆசிரியர் மாறுதலுக்கும் விண்ணப்பித்துள்ளனர். 5,814 விண்ணப்பங்கள் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மாறுதலுக்கும் 1,640 விண்ணப்பங்கள் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மாறுதலுக்கும் பெறப்பட்டுள்ளன. இதேபோன்று பள்ளிக்கல்வி இயக்கக நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் 46,810 பேர் பொது மாறுதல் கலந்தாய்விற்கு விண்ணப்பித்துள்ளனர். மொத்தமாக தொடக்க கல்வி இயக்ககம் மற்றும் பள்ளிக்கல்வி இயக்கக நிர்வாகத்தின் கீழ் 82,479 ஆசிரியர்கள் விண்ணப்பித்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் விண்ணப்பங்கள் கூர்ந்தாய்வு செய்யப்பட்டு கலந்தாய்வுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என கூறியுள்ளது. சேலம்
ஆச்சான்குட்டப்பட்டி பகுதியில் நேற்று மதிய உணவு சாப்பிட்ட 68 நர்சிங் கல்லூரி மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. முதலில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, என்ன நடந்தது? சிவரஞ்சனி சேலம் ஆச்சாங்குட்டிப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு சொந்தமான சேலம் பாலி கிளினிக் நர்சிங் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மதியம் அந்த கல்லூரிக்கு சொந்தமான விடுதியில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சாதம் மற்றும் பச்சைப்பயிறு குழம்பை அந்த விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய மாணவிகள் பெரும்பாலானோர் சாப்பிட்டு இருக்கின்றனர். இதையடுத்து நேற்று இரவு இந்த சாப்பாடு ஒவ்வாமை ஏற்பட்டு சுமார் 50க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடல் உபாதை ஏற்பட்டவர்களை சிகிச்சைக்காக சேலம் 4 ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அனுமதிக்கப்பட்ட பலரும் மேல் சிகிச்சைக்காக தற்போது சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் அந்த கல்லூரிக்கு சொந்தமான பேருந்துகள் மூலம் தனியார் மருத்துவமனை வளாகத்திலிருந்து தற்போது சேலம் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு 30க்கும் மேற்பட்ட மாணவிகள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது வரை 68 மாணவிகள் தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த உணவு ஒவ்வாமை குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உணவு ஒவ்வாமை காரணமாக மாணவிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 மாணவிகள் உடல்நிலை மோசமாக இருக்கிறதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திருமலை. ஒரு நிமிட செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சென்னையில் கடந்த வாரம் குறைந்து வந்த 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது. சர்வதேச விலை நிலவரத்திற்கு ஏற்றபடி கடந்த வாரம் தங்கத்தின் விலை அதிரடியாக குறைந்தது. இந்த நிலையில் வாரத்தின் முதல் நாளில் 1 கிராம் தங்கம் 65 ரூபாய் உயர்ந்து 6720 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கம் 520 ரூபாய் அதிகரித்து 53760 ரூபாயாக விற்பனையாகிறது. தங்கத்தைப் போலவே வெள்ளியின் விலையும் மீண்டும் உயர்ந்து வருகிறது. 1 கிராம் வெள்ளி விலை 1 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 97 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 1500 ரூபாய் உயர்ந்து 97500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழ்நாட்டின் ஆளுநராக இருப்பதை விட திருவள்ளுவரின் சீடனாக இருப்பதில் பெருமை கொள்வதாக RN ரவி பேசியது 20ஆம் நூற்றாண்டில் திருவள்ளுவருக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் அவமானம் என்று முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் திருவள்ளுவருக்கே திரு அவமானம் என்ற பெயரில் தலையங்கம் எழுதப்பட்டுள்ளது. அதில் காவிக்கரை படர்ந்த திருவள்ளுவர் படத்திற்கு ஆளுநர் மலர் தூவி இருப்பது அவர் திருக்குறளில் ஒரு வரியை கூட படிக்கவில்லை என்பதற்கு சான்று என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கூறிய திருவள்ளுவருக்கு பிளவுவாதத்தின் அடையாளமான காவியை போர்த்துவது அவமானம் இல்லையா என்று முரசொலி வினவியுள்ளது. திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர் குறித்து குன்றக்குடி அடிகளார், பெரியார், வ.உ. சிதம்பரனாரின் கருத்துக்களை மேற்கோள் காட்டிய முரசொலி ஆளுநர் RN ரவி தொடர்ந்து அபத்தமாக பேசி வருவதாக விமர்சித்துள்ளது. தமிழ்நாடு என்ற பெயரையே பயன்படுத்த மனமில்லாதவர் திருவள்ளுவரை மனமார்ந்து போற்றுவாரா என்று கேள்வி எழுப்பிய முரசொலி திருவள்ளுவர் திருநாளை ஆளுநர் மாற்ற முனைவதாக குற்றம் சாட்டியுள்ளது.